வணக்கம். இது கோயம்புத்தூரில் போதனூர் அப்படிங்கிற பகுதியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது பேங்க் லோன் மூலயமா தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க கோயம்புத்தூர்லேருந்து எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராசஸும் பர்ஃபெக்டாக முடித்து கொடுத்து, இபியில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி நேஷ்னல் போர்ட்டல்லேருந்து நம்ம ஜன்சமார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து பேங்க்குக்கு நம்ம அப்ளை பண்ணி பேங்க்லேருந்து அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி எல்லா விதமான ப்ரொசீஜரும் பண்ணியிருக்கோம். பேங்க் லோன் நம்ம அப்ளை பண்ணும்போது மினிமமாக உங்கள்கிட்ட ஒரு 25,000 இருந்தால் போதும், நம்ம இந்த 3 கிலோவாட் சிஸ்டத்தை பண்ணிடலாம். ஏன்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் கொடுத்துட்றாங்க. ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 2,10,000 நமக்கு மொத்த செலவாகுது. இபியில் கட்ட வேண்டிய பணம், சிவில் கான்கிரீட் ஒர்க்கு போடுறது, வயரிங் பைப் அடிக்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது மாதிரி எல்லா செலவுகளும் சேர்த்து நமக்கு அதிகபட்சமாக அந்த அளவுக்கு வருதுன்னா, அதில் நெருக்கி 1,90,000 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடச்சிரும். அந்த மாதிரி லோன் கிடச்சிருச்சுன்னா கையிலேருந்து நம்ம போட்டு நம்ம வீடுகளுக்கு சோலார் போடக்கூடிய செலவு ரொம்ப கம்மி. ஒரு 25,000 போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஒரு பில்லுக்கும் நமக்கு நெருக்கி ஒரு 4,000 அந்த மாதிரி நமக்கு சேவ் ஆகுது. இதனால் நமக்கு லைஃப் டைம் அடுத்த மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோலார் பேனலோடைய வேரண்ட்டி 25 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு மினிமம் 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடினாலே நம்ம போட்ட முதலீடுக்கு 3 மடங்கு லாபம் கிடைச்சிரும். இப்போ இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறது ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். சோலார் பேனலை வாரத்துக்கு ஒருக்க ஆட்டோமேட்டிக் டைமர் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா, புதன்கிழமை காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் சோலார் பேனலை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சிரும். இப்படி ஸ்ப்ரிங்க்லர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கும். நார்மலாக அழுக்குனால தான் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் சோலார் பேனலில். வேறு எந்த விதத்துலேயும் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்கே அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் நம்ம போய் அதை ஞாபகம் வச்சு அதை க்ளீன் பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்துல ஒரு பம்ப்பு நம்ம செட் பண்ணி ஆட்டோமேட்டிக் க்ளீனர் போட்டு கொடுத்துறோம். ஒரு 3 நிமிஷம் ஓடும்போதே உங்களுக்கு தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 40லேருந்து 50 லிட்டரு செலவாகும். 3 நிமிஷத்துக்கு ஒரு 150 லிட்டரு செலவாகும். அந்த தண்ணியை வச்சே நம்ம கம்ப்ளீட்டாக வாரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு தனியாக ஒரு பம்ப்பு நம்ம செட் பண்ணி, அந்த பம்புக்கு நம்ம ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமரில் வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக அது சோலனாய்டு வால்வு மூலிமா இந்த பம்ப்லேருந்து வர தண்ணியை இங்கே ஸ்ப்ரிங்க்லருக்கு கொண்டு போய் கொடுத்துரும். அப்போ பேனல் க்ளீனாக இருக்கும். அதேமாதிரி இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம போட்டு அதில் பவர் இல்லாமல் போகும்போது ப்ரொடக்ஷன் இருக்காது. இப்போது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி மெயின்டெனன்ஸ்க்காக கட் பண்ணிடுறாங்க. காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு கட் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு தான் நமக்கு பவர் வருது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற யூபிஎஸ் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். இப்போ நம்ம சோலார் பேனல்லேருந்து ஒரு எம்பிபிடி சிஸ்டம் வழியாக பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்போல்லாம் ஆன் கிரிட் சிஸ்டம் ஆஃப் ஆகி பேனல் சும்மா இருக்கோ, எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லாமல் சும்மா இருக்குதோ, அந்த நேரத்தில் ஒரு சென்சார் மூலிமா ஒரு ரிலே வச்சு சும்மா இருக்கிற பேனல்லேருந்து பவர் எடுத்து நம்ம இங்கே பேட்ரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பேட்ரி கொடுக்கும்போது இன்னும் ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கும் பேட்ரிக்கும் சுத்தமாக உங்களுக்கு எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இருக்காது. அது ரிலே மூலிமா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ உதாரணமாக ஒரு புயல் வருது, அதில் நம்ம ஏரியாவில் இருக்கிற இபி டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எல்லாம் கொடுக்காமல் போயிட்டு 4 நாளுக்கு நமக்கு எந்த விதத்துலேயும் கரண்ட்டு மின்சாரம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ஆன் கிரிட் சிஸ்டம் இருந்தும் மின் உற்பத்தி இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த எம்பிபிடி சிஸ்டம் போடும்போது உங்களுக்கு எத்தனை நாளானாலும் நமக்கு பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ப்ரூடெண்ட்டாக வைஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தாராளமாக நம்ம வீட்டில் பவர் கட் இல்லாமையே பயன்படுத்தலாம். இதுக்கு காஸ்ட்லியான ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது. 1 லட்சம் 1.5 லட்சம் வரும். அதுக்கு மாற்றாக ஒரு 20,000க்குள்ளே இந்த நம்ம பேட்டரியை வச்சு நம்ம பேக்கப் கொடுக்க முடியும். அது மாதிரி 3 கிலோவாட்டுக்கு பேக்கப் இங்கே கொடுத்துருக்கோம்.